சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலைகளில் தேங்கிய மழைநீரால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதி குறிப்பா எந்த பகுதி? அந்த பகுதியில் சாலைகளின் நிலை எப்படி இருக்கு? வணக்கம் பூர்ணிமா. நாம் தற்போது சென்னை வளசரவாக்கம் பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது போரூரிலிருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய சாலையானது நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாகவே காட்சியளித்து வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது இந்த சாலை முழுவதும் மெட்ரோ பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் பல்வேறு இடங்கள்ல குண்டும் குழியுமாக மேடு பள்ளங்கள் நிறைந்தே காணப்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. காலை மாலை என இந்த சாலையை கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினந்தோறும் பயன்படுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நம்மால் நேரலையில் பார்க்க முடியும் வரக்கூடிய வாகனங்கள் எந்த அளவிற்கு வரக்கூடியது என்பது. மேடு பள்ளங்கள் நிறைந்ததில் இந்த சாலைகளை பயன்படுத்துவதன் மூலம் வாகன ஓட்டிகள் மிகவும் இல்லங்களை அமர்த்தக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய தற்போதே மழை கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய நிலையிலும் இருக்கக்கூடிய பள்ளங்களில் தேங்கி இருக்கும் மழை நீர் அதனால் தெரியாமல் பள்ளங்கள் இருப்பது கூட தெரியாமல் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டுவதன் மூலம் விபத்துகள் அதிக அளவில் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த சாலையை அதிகப்படியாக டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களும் அதிகப்படியாக தினம்தோறும் நாள் ஒன்றாக பலமுறை இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த சாலையை தினம்தோறும் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு இரவு நேரங்களில் அதிகப்படியான உடம்பு வலி வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை குண்டும் குழியுமாக நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது தற்போதைய விளம்பர அரசு. தொடர்ச்சியாக பல்வேறு சாலைகள் சென்னையில் இது போன்று குண்டும் குழியுமாக தான் காட்சியளித்து வருகிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காமல் சென்னை மாநகராட்சி அலட்சியமாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த சாலையின் காரணமாக குண்டும் குழியுமாக இருப்பதன் காரணமாகவும் மெட்ரோ பணிகள் காரணமாகவும் இந்த சாலை முழுவதும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலும் ஒருபுறம் ஏற்படுகிறது. இருப்பினுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தான் அரசு இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த சாலையை பயன்படுத்துவதன் மூலம் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதே போன்று பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் காலை மற்றும் மாலை நேரங்களில் மிகவும் சிரமப்பட்டு இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எனவே உடனடியாக சென்னையில் இது போன்று மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலைகளை சீரமைத்து உடனடியாக புதிய சாலைகளை அமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.